ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 71. இந்த கீதையை கேட்பதினால் ஏற்படும் பலன். இதுதான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிகமாவே எக்ஸாஜரேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். பட் இது எக்ஸாஜரேஷன் நம்ம சொல்லக்கூடாது. பேசியது கண்ணன். அதை நம்ம எடுத்து சொல்றது ஞான தேவர். ஸோ கண்டிப்பாக அது உண்மை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஜஸ்ட் முதல்ல என்ன சொன்னாரு? பாராயண அர்த்தமே புரியாம நீ வெறும் ரீட், ஜஸ்ட் ரீடிங் வித்தவுட் ஈவன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதுவும் புரிஞ்சுக்காம சும்மா ரீட் பண்ணாலே கூட நீ எத்தகைய நன்மையை பெறுவாய் அப்படிங்கிறது போன ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல உனக்கு ரீட் பண்ண கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாராவது ரீட் பண்ணும்போது நீ கேட்டுட்டு இருப்ப இல்லையா? அந்த கேட்கறதுனாலேயே உனக்கு ஏற்படக்கூடிய பலன் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல போறாரு. ஓகேவா? அன்றியும் எதையும் நிந்தை செய்வதை ஒழித்துவிட்டு சுத்தமான ஆஸ்திக புத்தியுடன் கீதையை கேட்கும் விஷயத்தில் சிரத்தை பாராட்டினவனாய் எவன் இருப்பானோ. ஆஸ்திக்ய புத்தின்னா இப்ப நாஸ்திகன்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். நாஸ்திகன் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையுமே குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருப்பான், எல்லாத்தையுமே நெகட்டிவா பேசிட்டு இருப்பான். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 100% ஓப்பன் ஹார்ட்டா, நெகட்டிவ் மைண்ட்ஸ் எதுவுமே இல்லாம ஓப்பன் ஹார்ட்டா ரிசப்ஷன் இருக்கணும். ஏன்னா சும்மா எல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடாது. ரிசீவ் பண்ணும்போது கிளிச்சா என்னெல்லாம் உண்மையாவா இருக்கும், இதெல்லாம் பொய் அப்படின்னு எல்லாம் எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம. அதனாலதான் முதல்லயே வந்து யார் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்ணன் மேல் பக்தி இருக்கணும், அதாவது அட்லீஸ்ட் நிந்தை செய்யாத இருப்பவன் மற்றும் தபஸ், குரு பக்தி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இருக்கட்டும். இந்த இடத்துல சிரவணம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு. கேட்கறதுன்றது என்ன மோட்டிவ்ல, என்ன ஒரு மைண்ட் செட்ல கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பர்ட்டிகுலரா சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்திக்ய புத்தியுடன் அப்படின்னா 100% பாசிட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு புத்தியுடன் கீதையை கேட்கும் விஷயத்தில் சிரத்தை பாராட்டினவனாய் அவன் இருப்பானோ, அவன் காதில் கீதையின் அக்ஷரங்கள் நுழைந்தனவோ இல்லையோ, அப்போதே அவன் பாவங்கள் அனைத்தும் அவனை விட்டு ஓடி போகின்றன. மொமெண்ட், அந்த கேட்ட மொமெண்ட்லயே ஆல் தி பாபாஸ் நஷ்டமாகிவிடும். எப்படி, ஏன் அப்படின்ற கேள்விக்கே நீங்க இடம் கொடுக்க வேணாம். இங்க கிருஷ்ணர் ஞானதேவர் இங்க சொல்லுவது என்னது? ஆகமம். கீதை சொன்னா அதுதான் வேதம். சோ வேதம் சொன்னா அதுதான் வாக்கு. சரியா? சோ எப்படி அப்படிங்கறத லாஜிக்கலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சோ அந்த பாவங்கள் எல்லாம் நஷ்டமாகின்றது. எதுக்கு? அந்த சப்தத்திற்கு, அந்த கீதை என்ற அந்த ஒவ்வொரு அட்சரத்துக்கும் அத்தனை மகிமை இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, ஒரு காட்டில் நெருப்பு பற்றிக் கொண்ட மாத்திரத்தில் அதில் வசித்துக் கொண்டிருக்கும் பட்சிகளும் மற்ற ஜந்துக்களும் தூரமாகி விலகிப் போவது போலே, அல்லது உதயாச்சலத்தின் மேல் சூரியன் உதயமான மாத்திரத்தில் ஆகாசத்தில் இருந்து இருட்டு அனைத்தும் மறைந்து போவது போலே, ஒருவன் செவியில் துவாரத்தில் கீதையை சப்தித்த தொடங்கின மாத்திரத்தில் சிருஷ்டியின் ஆரம்பத்திற்கு முந்தின காலம் முதற்கொண்டு இதுவரைக்கும் அவன் தேடிக்கொண்ட பாவங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் நாசமாய்ப்பது. இருந்தாலும் ரொம்ப ஓவரா தான் சொல்லியிருக்காரு. அதாவது முதல்லயே சொல்லிட்டாரு, இந்த அந்த காதால இந்த கீதையை கேட்ட மாத்திரத்துல எல்லா பாவமும் ஓடி போயிரும் அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டாரு. இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு 2 எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. ஒண்ணு வந்து காட்டில் நெருப்பு பற்றிக் கொண்டவுடன் எப்படி அதுல உள்ள பறவைகளும் சரி, மற்ற விலங்குகளும் சரி ஓட்டமா ஓடுமோ, அந்த மாதிரி கீதை எனும் நெருப்பு என் மேல் பற்றிக் கொண்டால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஓட்டமா ஓடிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இருட்டு நிக்க முடியுமா? சூரிய உதயமான உடனே அந்த மாதிரி இந்த சப்தம் கேட்ட மாத்திரத்துல உன்னுடைய பாவங்கள் எல்லாம் வந்து இருட்டுங்கிறது இந்த இடத்துல பாவம்னு வச்சுக்கணும். சோ எல்லா பாவங்களும் தொலைந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஒருவன் செவியில் துவாரத்தில் கீதை சப்தித்த தொடங்கின மாத்திரத்தில் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் இதுன்னா எக்ஸ்ட்ரா, சிருஷ்டியின் ஆரம்பத்திற்கு முந்தின காலம் முதல் நீ செய்த பாவமா? சரியா? இன்னைக்கு இப்ப நீ செய்த பாவம் இல்ல போன ஜென்மத்துல செய்த பாவம் இல்ல. ரைட் ஃப்ரம் தி சிருஷ்டியின் ஆரம்பத்துக்கு முன்னாடி இருந்து நீ செய்த பாவம் எல்லாம் மூட்டை கட்டி எல்லாமே பஷ்பம் ஆயிடும் அப்படிங்கிறாரு. தேடிக்கொண்ட பாவங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் நாசமாக போகின்றன. அதனால் அவன் ஜென்ம பரம்பரை முழுவதும் சுத்தம் செய்யப்பட்ட போய் அவனுக்கு சுத்தமான புண்ணியங்களும் உண்டாயி அத்தியுத்தமமான பலன்களும் பிராப்தமாகின்றன. இப்போ பிறக்கிறதுக்கு உலகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, இப்ப இவனுடைய ஒட்டுமொத்த ஜென்ம பரம்பரை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கீதையை கேட்டீன்னா, நீ வந்து பாவம் உன்னுடைய பாவம் அழிஞ்சு போகும்னு சொன்னா ஏதோ அர்த்தம் இருக்கு.
ஆனா, இவர் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, "நீ கீதைய கேட்டா, உன்னுடைய பாவம் அழியறதோட மட்டும் இல்லாம, உன்னுடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி என்று ஜென்ம பரம்பரை முழுவதற்கும் உண்டான பாவங்களும் அழிந்து போகின்றன." அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. சரியா? அவன் அது மட்டும் இல்லாம அவனுக்கு சுத்தமான புண்ணியங்களும் உண்டாகி, அதியுத்தமமான பலன்களும் பிராப்தமாகின்றன. பாவம் போறதோட மட்டும் இல்லடா, கீதைய படிச்சா பாவம் போகும்னு மட்டும் இல்ல, புண்ணியமும் கிடைக்கும். இப்ப பாவமும் போயிடுது, புண்ணியமும் கிடைக்குது. என்ன மாதிரி புண்ணியங்கள்? அடுத்து சொல்றாரு பாருங்க. இந்த கீதையில் எத்தனை அட்சரங்கள் ஒருவன் காதில் விழுந்து அவன் அந்தரங்கத்தில் பிரவேசிக்குமோ, அத்தனை அஸ்வமேத யாகங்கள் அவன் செய்து முடித்தவன் ஆகிவிடுகின்றான். அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது உலகத்திலேயே ரொம்ப பெரிய யாகம், ரொம்ப கஷ்டமான யாகம், மிகுந்த பலனுடைய ஒரு யாகம். சரியா? பெரிய பெரிய ராஜாக்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு யாகம். அப்படிப்பட்ட ஒரு அஸ்வமேத யாகம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அஸ்வமேத யாகம் ஒவ்வொரு அக்ஷரம், அதாவது கீதையிலே கிட்டத்தட்ட 700 ஸ்லோகங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகத்திலயுமே கிட்டத்தட்ட ஒரு 10, 15 அக்ஷரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அட்சரம்னா வார்த்தை. ஒரு வார்த்தை கீதையினுடைய ஒரு வார்த்தை உனக்கு உள்ள உள்ள போச்சு அப்படின்னா, நீ வந்து ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவாய். அப்ப 10 வார்த்தை உள்ள போச்சுன்னா, 10 அஸ்வமேத யாகங்கள் செய்த பலனை அடைவாய். ரொம்ப ஓவரா சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா, இது கண்ணன் சொல்லியிருக்கிறான். ஆம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுல இந்த புண்ணியங்கள் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லல. பட் அது அடுத்தடுத்த ஸ்டெப்ல அது அப்படியே தானே போயிட்டு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இவனுக்கு இந்த புண்ணியங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. அஸ்வமேத யாகம் பண்ணா வந்து மோட்சம் எல்லாம் யாரும் போமாட்டாங்க. அஸ்வமேத யாகம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும். சரியா? சோ, அந்த புண்ணியத்தின் பலனாக எங்க போவான்? சொர்க்கத்துக்கு போவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆ ஆகவே சிரவணத்தினாலேயே பாவங்கள் போய் புண்ணியங்களும் மிக பெருகி முடிவில் ஸ்வர்க்க ராஜ்யத்தின் போகங்கள் அனைத்தும் அவனுக்கு கிடைத்து போகின்றன. சொர்க்கத்துக்கு போறதுக்கு நீங்க பெரிய பெரிய யாகம்லாம் பயங்கரமா அந்த விதி கோணாம பக்காவா பண்ணாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஷார்ட்கட் மெத்தட் டு கோ டு சொர்க்கா காட்டியிருக்காருங்க. கீதைய நீ ஜஸ்ட் கேட்டா போதும். அத அர்த்தத்த புரிஞ்சுகிட்டு, அத ஃபாலோ பண்ணி, அதெல்லாம் வந்து அப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும்னா, அது என்ன ஃபாலோ பண்ணேன்னா கடைசியில மோட்சம் தான் கிடைக்கும். சொர்க்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? அப்ப நீ ஜஸ்ட் கீதைய கேட்டா போதும். அதுவே எல்லா பாவங்களையும் அழித்து, எல்லா புண்ணியங்களையும் ஒரு ஒரு அட்சரமுமே ஒரு ஒரு அஸ்வமேத யாகம்னா எவ்வளவு புண்ணியம்? அப்ப அவ்வளவு புண்ணியங்கள் கிடைக்கப் பெற்று நீ ஸ்வர்க்க ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்றாய். எல்லா போகங்களும் கிடைக்கின்றன. இப்படி அவன் அடையும் சொர்க்கலோகம் என்னிடத்தில் வந்து சேர அவன் புறப்பட்ட வழியில் அவனுக்கு ஏற்படும் முதல் படியே. ஸோ ஆக்சுவலா அவன் என்னிடம் வந்து சேருவான்னு சொல்லலைன்னாலும், சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டேனேன்னு பயப்படாத. சொர்க்கத்துக்கு போயிட்டு வருவான் என்கிட்ட. ஃபர்ஸ்ட் படி ஏறுறான். ஸோ என்கிட்ட வர்றதுக்கு உண்டான முதல் படியே சொர்க்க ராஜ்யத்தை அவன் அனுபவித்து விட்டு முதல் மண்டப படியே ஆகும். அங்கு வேண்டுமென்ற சுகத்தை அவன் புசித்துவிட்டு பின்பு அவன் என்னிடமே வந்து சேர்ந்து என்னோடு ஒன்றுபட்டு போகிறான். அதையும் சொல்லிட்டாருங்க. ஸோ என்ன இந்த கால விளம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க வந்து மேட்டரே தவிர, கண்டிப்பா கீதைய நீ பாராயணம் பண்ணாலே மோட்சம் தான். கீதைய கேட்டாலே மோட்சம் தான். ஆனா இந்த ஜென்மத்திலன்னு சொல்லல. கண்டிப்பா உண்டு. ஏன்னா இதனுடைய பாவங்கள் விலகி புண்ணியங்கள் பெருகி அடுத்தடுத்த ஜென்மத்துல அப்படியே நீடா ப்ராசஸ் பண்ணி நீ மோட்சத்தை அடைந்தே தீருவாய் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரியா? ஸோ இட்ஸ் இட்ஸ் லைக் எல்லாருக்குமே ஒரு ஹைலி மோட்டிவேட்டிங் அண்ட் என்கரேஜ்மென்ட் குடுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இது. 100% சத்தியமே. இது மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் அவர் ஏன்னா உங்களுக்கு அது சந்தேகம் வந்துகிட்டே இருக்குன்றதுனால நான் அதை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ கால விளம்பம் அப்படிங்கிறத பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணலைனாலும் இன்டைரக்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கு இம்மீடியட்டா இப்பவே மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, அதனோட அர்த்த ரூபத்தை எல்லாம் புரிஞ்சுகிட்டு அல்லது குரு கிட்ட சரணாகதி 2 டெக்னிக் நேத்து நம்ம பார்த்தோம். குரு கிட்ட சரணாகதி ஆனா போதும். நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படமான மோட்சமே கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னோம். அல்லது அர்த்த ரூபத்தை அதுவும் குருவின் சொல்ல அந்த அர்த்த ரூபத்தை ஆய்வு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே உங்களுக்கு அட்லீஸ்ட் எல்லா பாவம் போகணும், புண்ணியம் வரணும், சொர்க்கம் போகணும் அப்படின்னு ஆசை இருந்தா கூட, கீதை உங்களுக்கு உதவி பெறுகிறது. 2வது நீங்க அத பண்ணிட்டீங்க அப்படின்னா, திருப்பி வந்து பேக் அடிக்க மாட்டீங்க. புண்ணியத்த அனுபவிச்சுட்டு திகட்டடிச்சதுக்கு அப்புறமா, மறுபடியும் உங்களுக்கு மோட்ச இச்சை வரும். அதுக்கு அடுத்து அடுத்தபடியா என்னிடம் தான் நீங்கள் வர வேண்டியது இருக்கும். ஆதலால் நீங்க இப்படி இப்படி போயிட்டு கடைசியில என்கிட்ட தான் வரப்போறீங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவா சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. இந்த கீதையை கேட்கிறவனும், படிக்கிறவனும்
மகானந்த ரூபியான நானே பலனாய் கிடைத்து போகின்றேன். ஸோ நேத்து சொன்னது படிக்கிறவன், இன்னைக்கு கேட்கிறவன். 2 பேருக்குமே நான் கிடைச்சு போயிடுவேன். கண்டிப்பா கிடைப்பேன் அப்படிங்கிறாரு. இது இருக்கட்டும். எவனுக்காக இந்த கீதை உண்டாயிற்றோ அப்படிப்பட்ட உனக்கு இந்த விஸ்தாரமான சாஸ்திரம் என்ன நன்மையை செய்து வைத்ததோ அதை இப்போது உன்னிடத்தில் விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத எப்பயுமே முதல் ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறது அவருடைய வழக்கம். ஆனா இவ்வளவு கீதையினுடைய பெருமை இவ்வளவு சொல்லிட்டேனே, ஆனா உனக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த கீதையினால உனக்கு என்ன கிடைச்சதுன்னு வீட்டை கேட்டு தெரிஞ்சுக்க வேணாமா என்று அவர் நினைத்து முடிக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்துல கேட்பார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அவன் பதில் சொல்லுவான்.